இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்தில் அடுத்தவன் பொண்டாட்டி தாலியை பூரா அறுத்தாங்க. இவங்க பொண்டாட்டி பூரா தொங்க 20 பவுன்ல தாலி போட்டிருக்கும். அதான் சொல்றேன், அடுத்த முன்னாடி தலையோட கருப்பப்பையை அறுத்து எறி. கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காது. ஆமா ஆமா, எதுக்கு சனியே? அந்த அம்மா அப்பவே அறுத்து போட்டிருந்துச்சுன்னா இல்லைங்க. ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க. உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயர நிதி, இளவு நிதி, எட்டு நிதி, கர்மாதி நிதி, காடாத்து நிதி, எந்த கர்மத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல. கற்பப்பை யாரு தெரியணுமா? ஈர வெங்காயம் ஈவேரா, பெண்களுக்கு ஆண்களை போன்று முடியை வெட்டுங்கள், ஆணுடைய போடுங்க, ஆம்பளை பேரவை, ஆம்பளையாவே வளரு. பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா நான் என் பாட்டேன். அப்படிப்பட்ட உயர் பிறப்பு நான் ஏன் வேஷம் கட்டி தெரியணும்? பைத்தியமா நான்? கருப்பையை அறுத்து வீசி, கருப்பையை அறுத்து வீசு. ஏன் கருப்பையை அறுத்து வீசணும்? இவர் அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியுமா? லெஸ்பியன், எல்ஜிபிடின்னு இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு. அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் ஈவேரா. இவ்வளவு பெண்ணியம் பேசின என் பாட்டம் பாரதியே செல்லம்மாளுக்கு புடவை கட்டி தாங்க அக்ரஹாரத்துல கூட்டிட்டு போனா, பஞ்சாட்சரம் கட்டி கூட்டிட்டு போகல. நீ யாரு பேண்ட் சட்டை போட சொல்றதுக்கு? வேலுநாச்சி வேலுநாச்சின்னு எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறாள்ல, அவள் வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் செஞ்சா. அவ காலத்துல பெண்ணடிமையை யாரையா உடைச்சது? யாரையா பெண்களுக்கு தைரியம் கொடுத்தது? இந்த ஈர வெங்காயம் ஈவேரா குதிரையார கத்து கொடுத்து கையில வாழை கொடுத்து சென்றுவா மகளே வென்றுவான்னு வேலுநாச்சியாரை அனுப்பி வைத்தாரா? என் பாட்டி சேர்த்து 100 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இந்த ஆள் பிறக்கிறாரு. வேலுநாச்சி மண். என் மண்ணை பத்தி பாரதி பாடுறான் பாருங்க. மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் என் மனையாளும் தெய்வம் என்றோ மதிகட்டீரே. விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணுக்கு விடுதலை என்னும் நீர் இல்லை என்றால் பின்பு இந்த உலகில் வாழ்க்கையே இல்லைன்ட்டான். முடிஞ்சு.